இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெட் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரி ஒர்க் ப்ளவுஸில் லைனிங் கிளாத் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ லைனிங் கிளாத்துக்கு இதில் மேலே ஆரி ஒர்க் போட்டது கீழே பார்டரில் மட்டும்தான் நம்மளுக்கு நெட் வருது. அதுக்கு மேலே நமக்கு லைனிங் கிளாத் வர மாதிரி நம்ம தைக்கணும். அது எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவோட லென்த்து மட்டும் மெஷர் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஸ்லீவோட ஷேப்புக்கு கட் பண்ணாமல் லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கலாம். கீழே பார்டரில் மட்டும் எவ்வளோ தூரத்துக்கு நெட்டு வருதோ அவ்வளோ தூரத்துக்கு நார்மல் ஸ்லீவுக்கு எப்படி லைனிங் கிளாத் கொடுத்து திருப்புவோமோ அதே மாதிரி திருப்பிக்கணும். அந்த லென்த்து மட்டும் மெஷர் பண்ணிவிட்டு ரிமைனிங் நெட்டட் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது லைனிங் கிளாத்துக்கு பதிலாக இந்த நெட்டட் கிளாத்தே டபுள் லேயர் மாதிரி கொடுக்குறோம். செகண்ட் லேயர் நெட் கிளாத்தில் 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அந்த 1 இன்ச்சுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணணும். அந்த ஸ்டிச்சிங்க்கு தேவைங்கிறதுனால அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அதில் ஒரு ஒயிட் கலர் சாக் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு லைனிங் வேணும், எவ்வளோ தூரத்துலேருந்து லைனிங் கிளாத் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்து அதில் மெஷர் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலே கை வச்சு தட்டினீங்கன்னா லைனிங் கிளாத்தில் அந்த மார்க் விழுந்துடும். அதை நம்ம நெட் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்படி கர்வாக வேணாம் அப்படின்னா நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனாக கூட கட் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த நெட்டட் சைடு வர ரிமைனிங் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சமாக அதில் கிளாத் இருக்கும் இல்லையா, அதை லைனிங் கிளாத்தில் படிஞ்சு வர மாதிரி மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. மேலே ஒரு தையல் போட்டுட்டு ரெண்டையும் சேமாக வச்சு பாருங்கள், எக்ஸ்ட்ரா கிளாத் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு தையல் போட போகிறேன். இதில் அந்த நடுவில் கர்வ் மாதிரி போட்டிருக்கிறதுல அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பு நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன். எந்த ஒரு இடத்துலையுமே எக்ஸ்ட்ரா கிளாத்து எதுவுமே தெரியல. நெட்டட் கிளாத் மட்டும் டபுள் லேயராக இருக்குது. இப்படி தைச்சி பழகுனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா நீட்டாகவும் இருக்கும் ஃபினிஷிங்கு. அவ்வளவுதான், நெட்டட் ப்ளவுஸ் தச்சாச்சு. காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா.